10,000 எடுத்துட்டு என்ன முருகா பெருசுறது வாப்பா இவன் தலை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க எவ்வளோங்கண்ணா 32 ரூபா சொல்லி விட்டாங்க 33 ரூபா விட்டு விட்டு அதான் கேரு 33 இருக்கு அங்கே விட மாட்டாங்க விடுங்க போட்டு விடுங்க விடுங்க அதான் கதை விடுங்க அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து இன்று நடைபெற்ற, அதாவது புதன்கிழமை இன்று காலையில் நடைபெறுகின்ற செம்பரியாட்டு சந்தை. பரமக்குடியை பொறுத்தவரை எப்பயும் சொல்கிற மாதிரி தான். செம்பரியாடு வந்து புதன்கிழமையும், வெள்ளாடு வந்து வியாழக்கிழமையும் இறங்கும். இது வந்து செம்பரியான் குட்டிகள் இறங்குனது. செம்பரியான் குட்டிகள் வந்து கரெக்டாக புதன்கிழமை நைட்டு ஒரு 4 மணி 5 மணிக்கெலாம் குட்டிகள் இப்போ இறங்கிடுது. நம்ம சந்தைக்கு விடிஞ்சு ஒரு 7 மணிக்கு மேலே சின்ன வேலையாக போனோம். போகையில் அந்த குட்டிகள் எல்லாம் கிடந்தது. நம்ம இந்த வாரம் சந்தையை பொறுத்தவரை கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். குட்டிகள் அதுக்கு முன்னாடியே நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், குட்டிகள் அதிகமான இறக்கம், குட்டிகள் விற்பனை இல்லாமல் கிடக்கு அப்படின்னு சொன்னார். சரி, எது விலை கம்மியாக இருந்தாலும் நம்ம கட்டாயத்தில் நம்ம எடுப்போம், குட்டிகள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பண்ணைக்கு குட்டிகள் எடுப்போம் வச்சுட்டு போனோம். வெறும் பொடிக்காராக கிடந்துச்சு, ஆனால் விலைகள் கடிசாக தான் இருந்தது. ரெண்டுமே குட்டிகள் விற்றுருச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணியை போல் கிடந்த குட்டிகள். விலைகள் கொஞ்சம் கடிசாக தான் சொன்னாங்க. எல்லாமே வந்து ஜோடி 14, 15, 13 அந்த மாதிரி ரேட்டில் சொன்னாங்க. 13 சொல்கிறதுக்குலாம் ரொம்ப பால் குடிக்கும், எடுத்தால் பால் போடணும் அப்படி குட்டியாக இருந்தது. 15ன்னு சொன்னால் கொஞ்சம் 7 ரூபா கரையத்துக்கு மேலே போயிடுச்சா கொஞ்சம் நல்ல குட்டிகள் தீவனங்கிற மாதிரி இருக்கிற குட்டிகளாக இருந்தது. அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு குட்டிகளும் நல்ல குட்டிகள் கிடந்தது, விற்பனை இல்லாமல். இதான் நம்ம குட்டிகள் தான் நம்மளுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்ட்டு நம்ம பண்ணை கூட எடுத்து கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எடுக்கிற ஒரு இதில் இல்லை, குட்டிகள் அதிகமாக இருந்தது, அதனால் நம்ம எடுக்கலை. அது 38 குட்டிகள் கிடந்தது. ஃபுல்லாமே வந்து காலையிலே விட்டுருந்தால் நல்லா விற்பனையாக இருக்கும். அது 2 பேர் சேர்ந்து வாங்கினதுனால கொஞ்சம் இன்னொருத்தர் அவர் பார்ட்னர் கொஞ்சம் உலட்டிட்டார். கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்ததுனால இந்த குட்டிகள் விற்காமல் கிடந்தது. அப்புறம் நம்ம போனோட தான் கொஞ்சம் அமர்த்தி நிப்பாட்டி வெளியே பிரித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரித்து விட்டால் வந்து கேட்டாங்க 2-3 பேர். விலைகள் 16 சொல்லி 15 சொன்னார். ஆனால் அவர் வாங்கினதே 15 ரூபாய்ன்னு தான் வாங்கினது அப்படின்னு சொன்னாப்புல. ஏன்னா குட்டிகள் ஏங்கி போட்டு வாங்கினது நல்ல தெளிவான குட்டியை பொறுத்தாவே தெரியும் உங்களுக்கு. அதில் புருவ குட்டியும் கிடந்துச்சு, உள்ள புருவ குட்டி அந்த வலைக்குள்ள கிடந்துச்சுல, அதில் புருவ குட்டியும் கிடந்துச்சு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 குட்டி கிடா குட்டி. ஒரு 4 குட்டி 3 குட்டி கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. மித்தது ஃபுல்லாக தெளிவான சரக்கு, நல்ல சரக்கு, நல்லா இருந்தது. வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி, வளர்ப்புக்கு அருமையான குட்டிகள். நம்ம கூட நம்ம பண்ணைக்கு எடுக்கலாம் பார்த்தோம், ஆனால் குட்டிகள் அதிகமாக இருந்துச்சு. நம்ம அவ்வளோ போய் எடுத்து இந்த நேரத்தில் அந்த தீவனங்கள் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிற நேரத்தில் போய் எடுக்க வேண்டாம் அப்படின்னு வச்சு நல்லா விட்டாச்சு. ஒரு பார்த்திங்கன்னா மறுபடியும் விற்கலை குட்டி. சந்தையை எட்டயபுரத்துக்கு ஏற்றுவோம் அப்படி மாதிரி சொன்னாப்புல. குட்டி வந்து நல்லா ஓரளவுக்கு கொம்பு லைட்டாக வந்த குட்டிகள் தான் எல்லாமே. ஓரளவுக்கு நல்ல குட்டிகள், தீவனம் திண்ட குட்டிகள்னு சொன்னாப்புல. ஒரே இடத்துல வந்து அடுத்த அவங்க தீவனம் போட்டு தீவனம் திண்டுச்சு குட்டி அப்படின்னு சொன்னாப்புல. குட்டி பார்க்குறதுக்கு அருமையான குட்டியாக இருந்தது. ஒரு நாள் கேட்டால் அனுசரித்து கேட்டால் விட்டுருப்பாப்புல. ஏன்னா வந்து அவரு கூட வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால குட்டிகள் விற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாங்க. ஆனால் குட்டிகள் வியாபாரிகள் எல்லாம் குட்டி ஏற்றி போயிட்டாங்க. அதிகமாக போனதுனால குட்டிகள் விற்க முடியல. அவரோட அப்பா நம்ம எல்லாம் தான் நின்று அதை மறித்து எல்லாம் பண்ணோம். கொஞ்சம் குட்டிகள் கிடந்துச்சு சந்தையில். இருந்த குட்டிகள் குட்டிகள் கிடந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு 8 மணியே போல் கிடந்த குட்டிகள். பார்த்தா உங்களுக்கு தெரியும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையான குட்டிகள். நீட்டை பார்க்க ஒரு பார்வையாக வந்துச்சு குட்டி ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. கட்டத்தில் நானாக 14 ரூபா மதிச்சேன் ஜோடி. 7-14 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு வச்சேன். அவர் சொல்லிட்டாப்புல எல்லாமே சேர்த்து வாங்கினதே 15,000 ரூபா அடக்கம் உள்ளது, வாங்கின காசு கூட கொடுங்க, 10,000 எடுத்துக்கங்கன்னு சொன்னாப்புல. நம்ம கிட்ட இப்போ இறக்கி விட்டுக்குருவோம் அப்படின்னு. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு வெறும் முதல்ல எடுத்துகிட்டு போகல, காசை கொடுத்து கூட கவலையில் எடுத்து கொண்டு போங்கன்னு சொன்னார். நம்மளுக்கு இப்போ இருக்கு பண்ணையில் இப்போ தான் ஒரு பேச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் கொஞ்சம் நட்டத்தில் கொண்டு ஏற்றி விட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் கீழே கட்டுறதுனால குட்டி பெருக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு இதில் இருந்ததுனால நம்ம எடுக்கலை. ஆனால் வந்து 2-3 வியாபாரிகள் பார்த்தவங்களுக்குலாம் சொன்னது குட்டி நல்ல குட்டியாக இருக்குது, ஏற்கனவே குட்டி எடுத்துட்டோன்னு சொன்னாங்க. வந்து பார்க்குறாங்க ஃபுல்லாக வியாபாரம் வந்து பார்த்தாங்க. குட்டிகள் இவ்வளோ லேட்டாக பிரித்து விட்ருக்கீங்க. பிரித்து விட்டு ரொம்ப லேட்டாக பிரித்து விட்டாரு. அவர் நல்ல வேகமாக இருக்கும்போது பிரித்து விட்டுலாம் ஓரளவுக்கு ஏதோ விற்றுருக்கோம். ஜோடி 15 ரூபாய்னாச்சும் விற்றுருக்கோம். ஆனால் அவர் விற்கலை, பிரித்து விடலை. ஆள் இல்லாமல் இருந்தவொடனே பிரித்து விடாமல் விட்டார். இவர் தனியாக குட்டி வச்சுருந்தாரு. அப்போ நம்ம போனவுடனே எங்கிட்ட வாங்க நெல்லுங்க சேர்த்து நெல்லுங்க பிரித்து விட்ருவோம் விட்டு நம்மளுக்கு தான் பிரித்து விட்டு பார்த்தாரு. அப்புறம் நம்மளுக்கும் கொஞ்சம் லேட்டானாலும் நம்மளுக்கு கொஞ்சம் நின்றுட்டு அப்பாவோட பாட்டி ஸ்டார்ட் வந்துட்டேன். நம்ம அப்பாவோட சேர்ந்து முன்னாடி எல்லாம் ஒன்றா இருந்தவங்க தான். அதனால் கொஞ்சம் விட்டுட்டு வந்தாங்க. குட்டி பார்க்க அவ்வளோ தெளிவாக இருந்துச்சு. எல்லாருமே எதிர்பார்த்தாங்க,
குட்டி வந்து குட்டியை பிரித்து விட்டோன்னே எல்லாரும் வந்து வியாபாரிக்கும் வந்து பார்த்தாங்க, நல்ல குட்டியாக இருக்குது, ஏன் இவ்வளோ லேட்டாக பிரிக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி பிரித்து விடாமல் விட்டுக்கிறதுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எல்லாருமே வண்டி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப லேட்டு குட்டி பிரிச்சது. சந்தையெல்லாம் கிளஞ்சி போனதுக்கப்புறம் ஒரு குட்டியில் கிடா குட்டி தனியாக புருவ குட்டி தனியாக பிரித்து விட்டாங்க. 38 கிடா குட்டிகள் இருந்துச்சு. அப்படி நல்ல குட்டியெல்லாம் இருந்துச்சு, தெளிவான குட்டியெல்லாம் இருந்துச்சு. ஓரளவுக்கு குட்டிங்களும் அழுத்தம் தான், ஓட்ட சட்டம்லாம் இல்லை. ஒரு 3 குட்டி மட்டும் ஒரு பத்தாத குட்டி அவங்களோட கணிப்புக்கு. மற்றதுக்குலாம் சூப்பர் குட்டி, வளர்ப்புக்கு ஏற்ற குட்டி. அதோட நம்மளுக்கு தெரிஞ்சு அவ்வளோ சங்கடமான இந்த வாரம் சந்தையை பொறுத்தவரை குட்டிகள் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் பொடி குட்டிகள் அதிகமாக நினச்சி அடுத்த வரப்பெல்லாம் பொடி குட்டியாக தான் இருக்கும், பார்த்தாவே தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். குட்டி கிளையராப்பில் போனதுனால அதிகமான குட்டியை கவர் பண்ண முடியும். அவ்வளோதான். ரொம்ப காலம் கேட்கணும். 4500 கேட்குறாருன்னா 4500. எவ்வளோ கரெக்ட் கேட்டால் தானே தெரியும். நான் சும்மா நினைக்கிறீங்க, ஒன்றே தெரியாதா? எனக்கு சுரேஷோட தானே படிச்ச நீ. எப்படி வேணும் கேள்வி, கிராமத்து தானே உனக்கு எவ்வளோக்கு நீ வேணும்? நான் சொன்னதையா கொடுத்துட்டா, உனக்கு எப்படி வேணும் கேளு. ₹1 கூட கேட்டாலும் சந்தோஷம். நீங்க வந்து அந்த காசுக்கு குட்டி வாங்க முடியாது. கடைசி நேரத்தை கண்டு ரைட்டு அவர் அதோட மலைக்கிறாரு. அவர் மலைக்கிறாரு. ஒன்று சொல்றே கேளுங்க, யாருக்கு உங்க விருப்பமா கொடுங்க. நான் நல்ல அதெல்லாம் தரமாட்டேன்.